காலை வேளையிலும் தேவன் நம் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். செப்பனியாவின் புஸ்தகம், தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் பாஷையை சுத்தமான பாஷையாக மாற பண்ணுவேன். இங்கே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாம் வாசிக்க கேட்போம். இந்த வாக்குத்தத்தத்தை புதிய ஏற்பாட்டின் சபையிலே நாம் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டு வருகிறோம் என்பதுதான் தீர்க்கமான சத்தியமாக இருக்கிறது. நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தின் 17-18 வசனங்களையும் இந்த செப்பனியாவின் 3ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனத்தையும் ஒருங்கே இணைந்து தியானிக்கும்படியாக இருக்கிறோம். இந்த யோவேல் தீர்க்கதரிசி சொன்ன அந்த வார்த்தைகளை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தின் 17-18 வசனங்களிலே மேற்கோளிட்டு அப்போஸ்தலனாகிய பேதுரு பேசும் பொழுது, அவர் மாம்சமான யாவர் மேலும் தம்முடைய ஆவியை ஊற்றுவார் என்ற இடத்திலே அது மேல் மாம்ச தேகம் உள்ள யாவர் மேலும் அல்ல, ஒரு மாம்சமான இருதயத்தை, ஒரு புதிய இருதயத்தை தேவன் யாருக்கு தந்திருக்கிறாரோ, சிருஷ்டித்திருக்கிறாரோ அவர்களுடைய இருதயத்திலே தம்முடைய அன்பை அவர் ஊற்றுகிறதாக நாம் கடந்த நாட்களிலே நாம் தியானித்தோம். சுத்த இருதயத்தை எனக்கு சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என்னை தங்க செய்யும் என்று அங்கே தாவீது பாடின அந்த 51ஆம் சங்கீதத்தின் 10ஆம் வசனத்தின் அடிப்படையிலே ஒரு சுத்த இருதயத்தை தேவன் இந்த வருடத்திலே நாம் ஒவ்வொருவருக்கும் சிருஷ்டிக்க வல்லவராக இருக்கிறார். நம்முடைய இருதயம் ஒரு பொல்லாத இருதயமாக, ஒரு வழி போகிற இருதயமாக, ஒரு கடின இருதயமாக, நம்முடைய மாம்சமும் நம்முடைய ஆவியும் நம்முடைய தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக கிரியை செய்யக்கூடிய இடத்திலே நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. அப்படிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து தேவன் நம்மை விடுவித்து ஒரு சுத்த இருதயத்தை நமக்கு சிருஷ்டித்து தருகிறார். ஒரு நிலைவரமான ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் விரும்புகிறார் என்பதை நாம் தொடர்ச்சியாக இந்த வருடத்திலே நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். தேவன் ஒரு சுத்த இருதயத்தை நமக்கு சிருஷ்டிக்கும்படியாக அவர் விரும்புகிறார். ஒரு சுத்த இருதயத்தை சிருஷ்டியும், ஒரு நிலைவரமான ஆவியின் அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இந்த புதிய வருடத்திலே நமக்கு ஒரு நல்ல தீர்க்க தரிசன வசனங்களாக இருக்கிறது. தேவன் நம்முடைய இருதயத்தை பார்த்துதான் நமக்கு ஒரு அபிஷேகத்தை தருகிறார் என்பது நிதர்சனமான உண்மை. அங்கே சாமுவேலை அங்கே ஈசாயின் குடும்பத்திலே தாவீதை அபிஷேகம் பண்ணும்படியாக அனுப்பின இடத்துல ஈசாயின் குமாரர் 7 பேரையும் ரிஜெக்ட் பண்ணிட்டார் தேவன். நீ மனிதர் பார்க்கிற பிரகாரமாக பார்க்கிறாய், நான் பார்க்கிற பிரகாரம் நீ பார்க்க வேண்டும். நான் முகத்தை அல்ல, தேகத்தின் வளர்ச்சியை அல்ல, அவர்களுடைய பராக்கிரமத்தை அல்ல, நான் இருதயத்தை பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கிறேன் என்று தேவன் அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு சொன்ன வசனங்கள் இதற்கு ஆதாரமாக இருக்கிறது. தேவன் நம்முடைய இருதயத்தை இந்த புதிய வருடத்திலே பார்த்து நம்முடைய இருதயத்தை ஒரு சுத்த இருதயமாக, நவமான இருதயமாக மாற்றக்கூடிய இடத்திலே எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் 26ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட நவமான ஒரு இருதயத்தை நமக்கு தேவன் இந்த வருடத்திலே சிருஷ்டிக்க வேண்டும். ஒரு சுத்த இருதயத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். நம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு அபிஷேகத்தை இந்த வருடத்திலே பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலே நாம் வந்திருக்கிறோம் என்பதை நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம். ஒரு சுத்த இருதயத்தை தேவன் நமக்கு சிருஷ்டிக்க வல்லவராக இருக்கிறார். நம்முடைய இருதயம் ஒரு சுத்த இருதயமாக இருந்தால் நமக்கு ஒரு நன்றி அறிதல் இருக்கும் என்பதாக இருக்கிறது. தேவனுக்கு நாம் என்ன செய்ய முடியும்? தேவனுக்காக நான் ஜீவனை கொடுப்பேன் என்றால் ஜீவனும் நம்முடையது அல்ல. நாம் எல்லாவற்றையும் நாம் இழந்தாலும் கூட அன்பு இல்லாவிட்டால் அந்த இழப்பெல்லாம் ஒன்றுமில்லை என்று சங்கீதக்காரர் அங்கே 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். நீங்கள் எல்லாவற்றையும் தேகத்தையே சுட்டெரிக்க கொடுத்தாலும் அங்கே அன்பு இல்லாவிட்டால் என்று கொண்டு வருகிறார். அன்பு இல்லாவிட்டால் என்றால் உலகத்திலும் இன்றைக்கு அன்பு கூறக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். மிருக ஜீவன்களிலே அன்பு கூறுகிறார்கள், மனிதர்களே அன்பு கூறுகிறார்கள். அவர்கள் எத்தனையோ குடைகளை செய்து கொண்டு வருகிறார்கள், இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் அது தேவனுடைய அன்பு என்ற இடத்தில் வந்தால்தான் அந்த நீதிகள் கணக்கில் இடப்படும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் அவர்கள் செய்த நன்மைகளுக்கு பலன் இந்த பூமியிலேயே அவர்கள் அடைந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நாம் இம்மையிலும் மறுமையிலும் அதன் பலனை அடைந்து கொள்ளும்படியாக தேவனுடைய அன்புக்கும் தேவனுடைய திட்டத்துக்கும் நாம் ஒப்பு கொடுத்த இடத்திலே வாழ வேண்டும். அதுதான் முக்கியம். நன்றியுள்ள இருதயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும்.
தேவன் நம்ம இடத்துல இருந்து எதிர்பார்க்கக்கூடியது என்ன? ஒரு நன்றி தான். நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய இடத்தில் தான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். நீங்கள் எல்லாவற்றுக்காகவும் எப்பொழுதும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்பதே நாம் சிருஷ்டிக்கப்பட்டது நோக்கம் என்று தெசலோனிக்கேயருக்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். எல்லாவற்றுக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்தும்படியாகவே நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். தேவதூதர்களும் அவரை மகிமைப்படுத்துகிறார்கள், ஸ்தோத்தரிக்கிறார்கள். பரிசுத்தர் பரிசுத்தர் என்று இடைவிடாது பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அது அல்ல, அதை காட்டிலும் மனிதன் நன்றியுள்ள இருதயத்தோடு ஒரு அன்பினாலே அவன் ஏறெடுக்கக்கூடிய அந்த நன்றி ஏறெடுத்தலை, நன்றி பலிகளை தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார் என்பதாக இருக்கிறது இல்லையா? தமிழ் சொல்கிறது, உப்பிட்டவரை உள்ளதும் நினை. உப்பிட்டு ஒரு உப்பு கொடுத்தவனை நாம் நினைக்கக்கூடிய இடத்துல தமிழ் ஒரு நெறி வைத்திருக்கிறது. வேதம் அதை காட்டிலும் மேலான நெறிகளை வைத்திருக்கிறது இல்லையா? அங்கே தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு தீமையை நன்மையினாலே வெல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். தெய்வீக தன்மை என்பது தீமைக்கு தீமை அல்ல, தீமைக்கு நன்மை செய்யக்கூடியதாக இருக்கிறது. அப்ப மற்றவர்களுக்கு தீமைக்கு நன்மை செய்யக்கூடிய நாம், நமக்கு நன்மையை செய்த, நமக்கு ஜீவனை தந்த அந்த தேவனுக்கு நாம் நன்றிகளை செலுத்தக்கூடிய இடத்திலே நம்முடைய இருதயம் ஒரு நன்றியுள்ள இருதயமாக இருக்க வேண்டும் இல்லையா? என் நன்றி கொண்டார்க்கும் ஓய்வுண்டாம், ஓய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. எந்த நன்றியையும் மறந்துவிடலாம். செய் நன்றி மறந்தவர்களை அதை பலனை அவர்கள் அடையாமல் போவதில்லை. நன்றி அறிதல் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு சரியான தக்க பலன் உண்டு என்று குரல் சொல்லுகிறது. அப்ப என் நன்றி கொன்றார்க்கும் ஓய்வுண்டாம், ஓய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. செய் நன்றியை மறந்து விடக்கூடாது என்று தமிழ் சொல்கிறது என்றால், வேதம் அதை காட்டிலும் மேன்மையான அடிச்சுவடுகளை, கோட்பாடுகளை கொண்டதாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு எப்பொழுதும் ஒரு நன்றியுள்ள இருதயத்தோட நாம் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க, ஜெபங்களை, விண்ணப்பங்களை, வேண்டுதல்களை மற்றவர்களுக்காக ஏறெடுக்க நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நன்றியுள்ள இருதயம் எப்பொழுதும் நமக்கு வேண்டியதாகவே இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திர பலிகளை அவர் எப்பொழுதும் ஏறெடுக்கக்கூடிய இடத்துல நாம் இருக்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். அதை தான் அவர் விரும்புகிறார். இந்த நாளை நமக்கு தந்திருக்கிறாரே, அவரை ஆராதிக்கும்படியாக ஒரு சந்தர்ப்பத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரே, நாம் ஏற்றுக்கொண்ட கொள்கையிலே நிலைநிற்கும்படியாக ஒரு கிருபை தந்திருக்கிறாரே, நாம் கேட்கக்கூடிய சத்தியங்களை, வசனங்களை விசுவாசிக்கத்தக்கதான ஒரு விசுவாசத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறாரே, இவைகளுக்காக நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். நாம் தேவன் நமக்கு செய்ததை நாம் பெற்றுக்கொண்டோம். அநேக காரியங்களை நாம் மறந்தும் இருக்கிறோம். அவ்வளவு செய்திருக்கிறார். ஜீவனுள்ள ஒரு தேசத்திலே நம்மளை சுகபத்திரமாக வைத்திருக்கிறார். இந்த வருடத்தை காணாமல் சென்றவர்கள் எத்தனையோ பேர், இந்த வருடத்தை துவக்கி இந்த நாளை காணாமல் சென்றவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆனால் தேவன் நம்மை நினைத்திருக்கிறார் என்பது மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதற்கு நாம் தேவனுக்கு எப்போதும் நன்றி செலுத்தக்கூடிய இடத்துல இருக்க வேண்டும். சங்கீதக்காரன் 8ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறார், நீ சிருஷ்டித்த இந்த வானம், பூமி, இந்த நட்சத்திரங்கள், இந்த கோள்கள், இவைகளை எல்லாம் நான் பார்க்கும் பொழுது நீர் மனிதனை நினைப்பதற்கும் மனுஷகுமாரனை விசாரிக்கிறதுக்கும் மண்ணிலே அவன் எம்மாத்திரம் 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 என்று தாவீது சொல்லியே அவன் உயர்ந்த ஒரு மனிதனாக போய்விட்டார். எப்போதும் எல்லாவற்றுக்காகவும் அவன் தேவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய இடத்திலே தன் ஜீவியத்தை காத்து கொண்டான் என்பதாக ஒரு நன்றியுள்ள இருதயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு நன்றியுள்ள இருதயத்தை நாம் பெற்றுக்கொள்வதை மாத்திரமல்ல, அந்த நவமான இருதயத்திலே அவர் நல்ல அபிஷேகத்தை ஊற்ற வல்லவராக இருக்கிறார். ஒரு புதிய இருதயத்தை நமக்கு சிருஷ்டித்து அதுக்கு ஏற்றாற்போல் ஒரு அபிஷேகத்தை தேவன் தரக்கூடிய இடத்திலே இருக்கிறார் என்பதுதான் உண்மை. பழைய துருத்தியிலே புதிய ரசத்தை வார்த்தால் துருத்தியும் கிழிந்து போகும், ரசமும் சிந்தி போகும். அதனாலே நாம் ஒரு புதிய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு சுத்த இருதயத்தை தேவன் நமக்கு சிருஷ்டிக்கும்படியாக இருக்கிறார். சுத்த இருதயத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஒரு நிலைவரமான ஆவியை இந்த வருடத்திலே நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம். இந்த சுத்த இருதயம், இந்த இருதயம் நம் வாயோடு ஒட்டி இருக்கிறது என்று ஒத்திருக்கிறது என்று யோபு சொல்கிறார். என் இருதயம் என் வாய்க்கு ஒத்திருக்கிறது. நாம் ஒரு சுத்த இருதயத்தை பெற்றுக்கொண்டால்தான் ஒரு சுத்தமான நவமான பாஷை நம்மிலிருந்து வெளிப்படும் என்பதுதான். இதை செப்பனியாவோடு நாம் ஒப்பிட்டோம். செப்பனியா 3ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனத்திலே என்னை நீங்கள் ஆராதிக்கும்படியாக, தொழுது கொள்ளும்படியாக ஒரு சுத்தமான ஒரு பாஷையை நான் உங்களுக்கு அருள்வேன் என்று அவர் சொல்லுகிறார். தேவனை தொழுது கொண்டு அவரை ஆராதிக்கும்படியான ஒரு நவமான சுத்தமான ஒரு பாஷையை தேவன் நமக்கு தருகிறார் என்பதாக இருக்கிறது.
சுத்தமான பாஷை என்றால் என்ன? தேவனோடு அளவலாகக்கூடிய, தேவனோடு பேசக்கூடிய ஒரு பாஷையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் அந்நிய பாஷை. அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனுடைய ரகசியங்களை பேசுகிறான் என்பதாக இருக்கு. கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். பிள்ளைகள், வாலிபர், மூப்பர் என்று 3 அடுக்குகளாக நம்முடைய வாழ்க்கையிலே அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட அனுபவங்களை நாம் பார்த்தோம். பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள் என்ற இடத்திலே, தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது என்பது ஆவியை பெற்ற இடத்திலே நாம் அதை வரமாக பெற்றுக் கொள்ளுகிறோம். பரிசுத்தாவின் வரத்தை பெற்றவர்கள் முதலாவது தங்களுக்கு பக்தி விருத்தியும், பின்பு அதிலே தீர்க்க தரிசன வரத்தை பெற்று அவர்கள் பிறருக்கு பக்தி விருத்தியும் உண்டாக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறார்கள் என்பது அவரோடு பேசக்கூடிய பாஷையிலே நாம் தேறி மற்றவர்களுக்கும் ரகசியங்களை வெளிப்படுத்தக்கூடிய தீர்க்க தரிசனத்தின் வரத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள் என்று நாம் பார்த்தோம். இந்த சுத்த இருதயத்தை சிருஷ்டித்த தேவன் நம்முடைய இருதயத்திலே அவருடைய தேவனுடைய அன்பை பரிசுத்தாவின் மூலமாக ஊற்றி இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 5:5 தேவன் நம்முடைய அன்பை பரிசுத்தாவின் மூலமாக நம்முடைய இருதயத்திலே ஊற்றுகிறார். அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்ற இடத்திலே இந்த நம்பிக்கைக்கு நமக்கு அடையாளமாக ஒரு அந்நிய பாஷை நமக்கு கொடுக்கப்படுகிறது. தேவனோடு பேசக்கூடிய அந்த பாஷையின் அடையாளத்தை நாம் பெற்றுக் கொள்கிறோம். அங்கே 1 கொரிந்தியர்ல அதை சொல்லும் பொழுது அவர் இது 14:3-4 வசனங்கள்ல அவர் அதை சொல்லிக் கொண்டு வருகிறார். அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனோட ரகசியங்களை பேசுகிறான் என்று சொல்லப்படுகிறது. அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனோட ரகசியங்களை பேசுகிறான். அதை வியாக்கியானப்படுத்தும் போது மற்றவர்களுக்கு அந்த தேவனோடு ரகசியங்களை பேசக்கூடியது என்பது சுய பிரயோஜனத்துக்காக, தன்னுடைய பக்தி விருத்திக்காக பேசுகிறான். அதை வியாக்கியானப்படுத்தும் போது மற்றவர்களுடைய பக்தி விருத்திக்காக அதை செய்கிறான் என்ற இடத்தில் சொல்லப்பட்டது. இந்த நவமான சுத்தமான இருதயத்திலே, இந்த சுத்த இருதயத்திலே, இந்த நவமான இருதயத்திலே அவர் அன்பை ஊற்றினதினாலே நாம் ஒரு சுத்தமான ஒரு பாஷையை நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம் என்பதாக இங்கே செப்பனியா தீர்க்கதரிசி தன் 3ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனத்திலே நாம் அதை வாசிக்க கேட்டோம். சுத்தமான பாஷையை தேவன் நமக்கு தருகிறார். எதற்காக தருகிறார்? அவரை தொழுது கொள்ளும்படியாக, அவரை ஆராதிக்கும்படியாக. அவரை தொழுது கொள்வது என்பதும் அவரை ஆராதிப்பது என்பதும் ஒரே கிரியையின் 2 பக்கங்களாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். அவரை தொழுது கொள்ளுகிறோம், அவரை ஆராதிக்கிறோம் என்பது ஒரே கிரியையின் 2 பக்கங்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அவரை தொழ வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும். அவரை தொழுது கொள்வது என்பது அவருக்கு கீழ்ப்படுகிறதும், அவரை ஆராதிப்பது என்பது அவரை மகிமைப்படுத்துகிறதும், அவருக்கு ஏற்றாற் போல நடக்கிறதுமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை தான் பாட்டு, நம்முடைய வாழ்க்கை தான் ஆராதனை என்ற இடத்திலே நம்முடைய ஆராதனை இருக்கிறது. தொழுது கொள்ளுதல் என்பது அவருக்கு கீழ்ப்படுகிறதும், ஆராதனை என்பது நாம் ஜீவிப்பதுமாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். யாக்கோபு நிருபம் 5ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்திலே, யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்திலே, கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று எழுதுகிறார். வாசிப்போம். 5:14, 4:14. யாக்கோபு 4:7. யாக்கோபு 4:7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தாலே பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறோம் என்று பொருட்படுகிறது. அதனாலே அவன் ஓடி போகிறான் என்று எழுதுகிறான். நாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது தான் நாம் தேவனை தொழுது கொள்ளுகிறதாக இருக்கிறது. நாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது தான் நாம் தேவனுக்கு தேவனை தொழுது கொள்ளுகிறதாக இருக்கிறது. நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறது, அவன் ஓடி போவான் என்று யாக்கோபு 7ஆம் அதிகாரத்தில் 4ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்திலே சொல்கிறார். யாக்கோபு 4:7 நாம் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இங்கே சுத்தமான பாஷைக்கு முன்பாக எதற்கு கொடுக்கப்படுகிறது? சுத்தமான பாஷை நாம் தேவனை ஆராதிக்கவும் தொழுது கொள்ளவும் தான் கொடுக்கப்படுகிறது என்று செப்பனியா எழுதுகிறார். தேவனை தொழுது கொள்வது, ஆராதிப்பது என்ற 2 பக்கத்திலே தேவனை தொழுது கொள்வது என்பது அவருக்கு கீழ்ப்படுகிறதும், அவரை ஆராதிப்பது என்பது நம்முடைய ஜீவியமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இந்த பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்ட யூதா சகோதரர்கள் அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்தார்கள். தேவனுக்கு கீழ்ப்படிந்தது என்பது அந்த சிலையை நாங்கள் தொழுது கொள்ள வணங்க மாட்டோம்,
நாங்கள் எங்கள் தேவனை தான் தொழுது கொள்வோம் என்பது ராஜா அறிந்திருக்க கடவுள். ராஜாவுக்கு தெரியும் அவருடைய ஆராதனையும் அவருடைய தொழுகையும் ராஜா அறிந்திருக்கிறார் என்பதுதான் அங்க விளக்கம். இந்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்பது தேவனுக்கு கீழ்ப்படியக்கூடியதாக இருக்கிறது. அப்படி அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்ததினாலே அவர்களுடைய ஆராதனை மெய்ப்பட்டது. அவருடைய ஆராதனை மெய்ப்பட்டதினாலே ராஜாவே அங்கே கட்டளை போடுகிறார். அங்கே ராஜா தேவனை காணக்கூடிய இடத்திலே, தேவகுமாரன் அவரோடு உலாவுகிறதை காணக்கூடிய இடத்துல அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டதுக்கு காரணம் இவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருந்ததினாலே மற்றவர்களுடைய கண்கள் அங்கே திறக்கப்பட்டது. அங்கே தீக்குள்ளே போடப்பட்டார்கள். ஆனால் தீக்குள்ளே போடப்பட்டவர்கள் தீயை பார்க்கவில்லை, தேவனை தீக்குள்ளே தரிசிக்கக்கூடிய ஒரு இடத்திலே அவருடைய தொழுகையும் அவருடைய ஆராதனையும் அவருடைய வாழ்க்கையும் இருந்தது என்பது அங்கே எடுத்துக்காட்டாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து ராஜாவுடைய கட்டளைக்கு எதிர்த்து நின்றதினாலே மரணம் அவர்களை மேற்கொள்ள முடியவில்லை, அக்னி அவர்களை மேற்கொள்ள முடியவில்லை, சோதனை அவர்களை மேற்கொள்ள முடியவில்லை. அதுதான் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனை தொழுது ஆராதிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்துகிறோம். அந்நிய தேசத்திலே தேவ சித்தத்தை செய்யும்படியாக அவருடைய வாழ்க்கை அப்படி கட்டமைக்கப்பட்டதன் நோக்கம் என்ன, அவர் கட்டமைக்கப்பட்டதன் காரணம் என்ன, தேவன் மேல் அவர்கள் வைத்திருந்த அன்பு. அந்த அன்பு நிமித்தம் தான், அந்த அன்பு மாறாதபடிக்கு அவருடைய தொழுகையும் அவருடைய ஆராதனையும் இருந்ததை அவர்கள் அந்நிய தேசத்திலும் அதை உறுதிப்படுத்தினார்கள். அதை தேவன் மேன்மைப்படுத்தினார். அவருடைய சாட்சியை தேவன் மேன்மைப்படுத்த காரணம் என்ன, அவருடைய தொழுகையிலோ அவருடைய ஆராதனையிலோ எந்தவித மாற்றத்தையும் அவர்கள் கொண்டு வரவில்லை. எப்படி எருசலேமிலே தொழுதார்களோ, எப்படி எருசலேமிலே இஸ்ரவேலிலே தேவனை ஆராதித்தார்களோ, அதை போலவே யூதாவிலே எப்படி ஆராதித்தார்களோ அதை போலவே அங்கே பாபிலோனிலும் தேவனை தொழுது ஆராதிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை அவர்கள் விடாதபடிக்கு காத்து கொண்டார்கள் என்பதாக இருக்கிறது. இதுதான் அவர்களுக்குள்ளே மேன்மை. இந்த மேன்மையை அடையும்படிக்கு தேவன் ஒரு சுத்தமான ஒரு பாஷையை தேவன் தருகிறார். ஏன்னா சுத்தமான பாஷை என்றால் என்ன, ஏதேனிலே தேவன் மனிதனை சிருஷ்டித்த நாளில் அவனுக்கு சுத்தமான பாஷையை தான் தந்திருந்தார். ஒவ்வொரு நாளும் அவர் உலாவும் போது அவரோடு பேசக்கூடிய பாஷை என்பது சுத்தமான பாஷை. இந்த சுத்தமான பாஷை கெடுக்கப்பட்டது என்ற இடத்தில் தான் மனிதன் சுத்தமல்லாத ஒரு பாஷையை முதலாவது பேசுகிறான். என்ன சுத்தமல்லாத பாஷை பேசுகிறான்? ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்ட இடத்துல அவர்கள் ஒளிந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களை தேவன் கொண்டு வந்து விசாரிக்கிறார். ஏன் நீங்கள் ஒளிந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று கேட்ட இடத்துல நான் நிர்வாணியாய் இருக்கிறேன் என்று அசுத்தமான ஒரு பாஷையை அவன் பேசுகிறான். ஏதேனின் அகராதியிலே நிர்வாணம் என்ற சொல் அகராதியிலேயே இல்லை. சொல் அகராதியிலே நிர்வாணம் என்ற சொல் இல்லை. ஏதேனின் சொல் அகராதியிலே நிர்வாணம் என்ற சொல்லே கிடையாது. அப்போ இந்த சொல்லை உனக்கு சொன்னவன் யார் என்ற கேள்விதான் தேவன் கேட்கிறார். நீ நிர்வாணி என்று உனக்கு சொல்லிக் கொடுத்தவன் யார்? சுத்தமான பாஷை பேசக்கூடிய ஆதாமுடைய வாழ்க்கையிலே அசுத்தமான பாஷைகள் வெளிப்பட்டு விட்டது. நான் நிர்வாணியாக இருக்கிறேன். அதனுடைய அடுத்த கட்டத்துக்கு அவன் போகிறான். நீ பறித்து புசிக்க கூடாது என்று நான் சொன்ன கனியை புசித்தாயோ என்று கேட்ட இடத்துல அவனுடைய பாஷை இன்னும் செம்மைப்படவில்லை. அவனுடைய பாஷை இன்னும் செம்மைப்படவில்லை. ஏன் செம்மைப்படவில்லை? நிர்வாணம் என்று சொன்னதுக்கு அடுத்த கட்டம், நான் அல்ல நீர் தந்த ஸ்திரீ தான் அதை பறித்து புசிக்கும்படியாக செய்தால் என்று பிறர் மேல் குற்றம் சாட்டக்கூடிய இடத்துல அவனுடைய பாஷை கெடுக்கப்பட்டு போய்விட்டது. ஏனென்றால் அவனுடைய இருதயம் கெட்டு போய்விட்ட நிலவரத்திலே அந்த மனிதன் இருக்கிறான் என்று நாம் தெரிஞ்சுக்கிறோம். ரெண்டு பேர் மேல குற்றம் கொண்டு வரான். தேவன் மேலும் அங்கே மனுஷியின் மேலும் அந்த குற்றத்தை கொண்டு வரக்கூடிய இடத்திலே ஆதாம் இருக்கிறான் என்பதை நான் தனிமையா இருந்தால் நன்றாய் இருந்திருக்குமே, நான் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று நீர்தானே சொன்னீர், நீர்தானே ஏற்ற துணையை தந்தீர், அந்த ஏற்ற துணையினால் தான் நான் இன்றைக்கு விழுந்து போனேன் என்ற குற்றச்சாட்டை நேரடியாக அங்கே தேவன் மேல் குற்றச்சாட்டையும் அங்கே தன்னோடு கொடுக்கப்பட்ட தன் துணையாகிய மனுஷியின் மேல் குற்றச்சாட்டை வைக்கக்கூடிய இடத்திலே மனிதன் போய்விட்டான். ஒரு செம்மையான பாஷையை பேசி தேவனோடு உறவிலே இருந்த மனிதன் அங்கே தன்னுடைய பாஷையும் தன்னுடைய இருதயம் தன்னுடைய வாழ்க்கையும் கெடுக்கப்பட்ட இடத்திலே அவனுடைய பாஷை மாறுபட்டு விட்டது. நான் நிர்வாணியாக இருக்கிறேன், நான் தனிமையா இருந்திருந்தால் நன்றாக இருந்திருப்பேனே, நீர் துணையாக தந்த ஸ்திரீயானவள் தான் அந்த கனியை எனக்கு புசிக்கும்படி தந்தால் என்ற இடத்துல. ஆனால் தேவனுக்கு மறுமொழியாக ஒன்றும் பேசவில்லை. அவர் தன்னுடைய
தன்னுடைய தீர்ப்புகளை அங்கே சொல்லிவிட்டு போய்விட்டார். ஆனால் அவர் ஒரு கேள்வி கேட்டிருந்தால் ஆதாமுடைய நிலவரம் என்ன? உன் மனைவியோடு அவன் பேசிக் கொண்டிருக்கும்படியான சந்தர்ப்பத்தை நீ ஏன் அனுமதித்தாய் என்ற கேள்வியை தேவன் கேட்டிருந்தார் ஆதாமுக்கு பதில் சொல்லக்கூடிய ஏற்ற பதில் இருந்திருக்காது என்பது நம்முடைய கூற்றாக இருக்கிறது. ஆதாம் என்ன பதில் சொல்லிருப்பார்? அவர் பேசும் வரைக்கும் நீ என்னையா செய்துட்டு இருந்த? உன் மனைவியோடு அவன் பேசும் வரைக்கும் வேர் யூ, நீ எங்கே இருந்தாய் என்று கேட்டிருந்தால் அவனுடைய பலிக்கு அவன் என்ன பதில் சொல்லி இருப்பான் என்பது நமக்கு தெரியும். அதனாலே அவனுடைய பாஷையும் அவனுடைய வாழ்க்கையும் கெட்டு அவன் தோட்டத்தை இழந்து போனதாக நாம் அறிந்திருக்கிறோம். தோட்டத்தை இழந்து விட்டான். மனிதன் தேவனோடு பேசக்கூடிய சுத்தமான பாஷை இழந்து விட்டான். ஏதேனிலே அவனுக்கு சிருஷ்டிக்கப்பட்ட நாளிலே கொடுக்கப்பட்ட அந்த அனுபவங்களை அவன் இழந்து விட்டான் என்பது கூற்று. அதுக்கு அடுத்தபடியாக அவனுடைய குமாரன் இடத்திலே தேவன் கேள்வி கேட்கிறார். அவன் தகப்பன் 8 அடி பாய்ந்தால் குமாரன் 16 அடி பாய்கிறான். உன் சகோதரன் எங்கே என்றால், ஐயா கொன்று போட்டேன் என்று சுத்தமாக பேசக்கூடிய பாஷை அவன் இடத்தில் இல்லை. ஐயா என் சகோதரனை நான் அடித்தேன், அவன் செத்து விட்டான், நான் கொன்று விட்டேன் என்று சுத்தமான பாஷை பேசக்கூடிய அனுபவம் காயின் இடத்தில் இல்லை. என் சகோதரனுக்கு நான் காவலாளியா என்று கேட்கக்கூடிய இடத்தில் தான் அவன் இருக்கிறான். தேவன் கேட்கிறார், ஆபேலின் ரத்தம் சுத்தமான பாஷை பேசுகிறதே, என்னை நீ கொன்று போட்டாய் என்று அவனுடைய ரத்தம் பேசிக் கொண்டிருக்கிறது, அது சுத்தமான பாஷை பேசுகிறது என்றால் உண்மையான நிலவரத்தை தேவனிடத்தில் சொல்லக்கூடிய இடத்திலே ஆபேலின் ரத்தம் இருக்கிறது. ஆனால் காயினோ ஒரு சுத்தமான பாஷை பேசக்கூடிய இடத்தில் இல்லாதபடிக்கு அவன் அப்பொழுதும் அவன் தன் பிழையை உணரவில்லை, தன் குற்றத்தை ஒப்புக்கொள்ளவில்லை. தன் குற்றத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்லுது. அறிக்கை செய்து விட்டு விட வேண்டும், அதுதான் முக்கியம். அறிக்கை செய்து விட்டுவிடக்கூடிய இடத்திலே அவனுடைய வாழ்க்கை இல்லை, தன் பிள்ளையை அவன் உணரவில்லை. அதான் காயினுடைய வாழ்க்கையில அவனுக்கு நான் காவலாளியோ என்று கேட்கக்கூடிய இடத்தில் தான் அங்கே காயின் காணப்படுகிறான். எத்தனையோ அவர் சொன்னாரே, முகநாடி ஏன் வேறுபடுகிறது, உனக்கு ஏயா எரிச்சல் வருகிறது, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையா என்ற ஒப்புரவாகுதலின் உபதேசம் அங்கே அவனுக்கு கிரியை நடப்பிக்கவில்லை. அதை அவன் ஏற்றுக்கொண்டு தன் ஜீவியத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய இடத்திலே இல்லை. ஆதியாகமம் அங்கே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே ஆதாமோடு பேசின அதே தேவன் 4ஆம் அதிகாரத்திலே இங்கே பேசினாலும் இவனும் கேட்கக்கூடிய இடத்திலே இல்லை. தன் பிள்ளையை உணர்கிறவன் யார் என்ற இடத்தில் யாருமே இல்லையா? 19ஆம் சங்கீதத்திலே தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார் என்று சங்கீதக்காரன் கேள்வி வைக்கிறார். யார் என்ற இடத்தில் ஒருவரும் இல்லை என்றும் அர்த்தம் கொள்ளலாம், முன்குறிக்கப்பட்டவர்கள் தான் இருப்பார்கள் என்றும் நாம் அர்த்தம் கொள்ளலாம். தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள் தங்கள் பிள்ளைகளை உணரக்கூடிய இடத்திலே இருக்கிறார்கள். நம் பிள்ளைகளை உணர்ந்தால் நம்முடைய இருதயத்தை அவர் சுத்தமான இருதயமாக மாற்றுகிறார். நம்முடைய இருதயத்திலே ஒரு நவமான சுத்தமான ஒரு நிலைவரமான ஆவியை ஊற்றக்கூடிய இடத்திலே இருக்கிறார். நம்முடைய வாயை அவர் பரிசுத்தம் உள்ளதாக மாற்றக்கூடிய இடத்திலே இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். காயினுடைய வாழ்க்கையிலும் அவன் சுத்தமான பாஷையை பேசக்கூடிய அனுபவத்திலே வர. நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய குறைபாடுகளுக்கும் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் நாம் மற்றவர்களை பழிபாவம் போடக்கூடிய இடத்துல நாம் இருக்கிறோமா? தேவனையும் மனிதனையும் குற்றம் சாட்டக்கூடிய இடத்துல இருக்கிறோமா? ஆதாமுடைய வாழ்க்கையிலே தேவன் மேல் குற்றமும் தன்னோடு துணையாக கொடுக்கப்பட்ட மனுஷியின் மேல் ஒரு குற்றத்தையும் கொண்டு வரக்கூடிய இடத்தில் இருந்தானே தவிர தான் எதனால் அதை இழந்து போனான் என்பதை உணரக்கூடிய இடத்தில் இல்லாததினால்தான் அவர்கள் தோட்டத்தை இழந்து போனார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் தோட்டத்தை ஏன் இழந்தோம், தோட்டம் ஏன் இழக்கப்பட்டது என்ற இடத்திலே தோட்டத்தை ஏன் நாம் இழக்க வேண்டும்? தோட்டத்தை நாம் ஏன் இழக்க வேண்டும்? தோட்டத்தை இழக்கக்கூடிய இடத்திலே அவனுடைய வாய் அங்கே சுத்தமான பாஷைகளை பேசக்கூடிய இடத்தில் இல்லை என்பதாக இருக்கிறது. அவனுடைய வாய் சுத்தமான பாஷை பேசக்கூடிய இடத்தை இழந்து விட்டது. அவன் தேவன் மேலும் தனக்கு துணையாக இருந்த மனுஷியின் மேலும் அவன் பலி போடக்கூடிய இடத்துல இருந்தான். அவனுடைய குமாரன் ஆகிய காயினும் கூட அவனுடைய வாழ்க்கையிலே குற்றத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலே இல்லை என்பதாக ஒரு சுத்தமான பாஷையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஏன் அதை இழந்து போகக்கூடிய இடத்துக்கு நாம் போக வேண்டும்?
ஒரு சுத்த இருதயத்தை நமக்குள்ளே சிருஷ்டித்திருக்கிறார். அதையே நம்ம அந்த அனுபவங்களை இழந்து போகக்கூடிய இடத்துக்கு நாம் போக வேண்டும். பேதுரு அப்போஸ்தலன், நாங்கள் எங்கே போவோம், நீர்தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று ஒரு சுத்தமான பாஷையை பேசினார் இல்லையா? நான் யார் என்று சொல்லுகிறார்கள் கேட்டா, அங்கே அவரை தீர்க்கதரிசி என்கிறார்கள், எரேமியா என்கிறார்கள், யோவான் சானகன் உயிரோடு வந்திருக்கிறார் என்கிறார்கள், எலியா என்கிறார்கள். எல்லாம் சரி, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்ற கேள்விக்கு சுத்தமான ஒரு பாஷையை வெளிப்படுத்தினார் பேதுரு அப்போஸ்தலன். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று சொன்னார். ஆனால் அதே வாயினாலே அவர் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார். ஏனென்றால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நிறைவாக பெற்றுக்கொள்ளாத இடத்திலே அவர்கள் இருந்தார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வரும் வரைக்கும் அந்த அனுபவத்தை காத்துக்கொள்ளக்கூடிய அனுபவம் அவர்களுக்கு இல்லை. நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று சொன்ன அதே வாய்கள் அவரை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்க காரணம் என்ன? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்லை என்பதாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்லாததினால்தான் அங்கே பேதுரு அப்போஸ்தலன் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார். ஆனால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற போது அவன் இஸ்ரவேலின் நடுவே எழும்பி நின்று எருசலேமிலே சத்தமாக அவரை குறித்து சாட்சி சொல்லக்கூடிய இடத்திலே வல்லமையான கிரியை நடப்பித்தார். பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர்களை கொண்டு வல்லமையான கிரியைகளை செய்யத்தக்கதான நாள் வரைக்கும் அவர்கள் எருசலேமிலே காத்திருந்து அந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டார். நம்முடைய வாழ்க்கையிலே பிறர் மேல் நாம் குற்றம் சாட்டக்கூடிய இடத்திலே நாம் இருக்கக்கூடாது. நாம் தேவனுடைய நடத்திப்புக்கு கீழ்ப்படிந்தால் தேவன் நமக்கு ஒரு சுத்த இருதயத்தையும் ஒரு நிலைவரமான ஆவியை அவர் நமக்கு தரக்கூடிய இடத்துல. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்பது என்ன? கீழ்ப்படுகிறவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆவி. அப்போஸ்தலர் 5:14 என்று நினைக்கிறது. அப்போஸ்தலர் 5:14 கீழ்ப்படுகிறவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவி. வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். கீழ்ப்படிந்தவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவி. கீழ்ப்படுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியின் வரத்தை அவர் கொடுக்கிறார். தேவனுக்கு கீழ்ப்படியக்கூடிய இடத்திலே கீழ்ப்படிந்துதான் ஞானஸ்நானம், அவருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக் கொள்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். கீழ்ப்படுகிறவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவர்கள் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுக்கு பரிசுத்த ஆவியின் வரத்தை தேவன் கொடுக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கீழ்ப்படுகிறவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவி என்று எழுதப்பட்டது. நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நாம் ஒரு சுத்த இருதயத்தையும் ஒரு நவமான இருதயத்தையும் ஒரு சுத்தமான பாஷையும் பெற்றுக்கொள்ளும்படியாக வந்திருக்கிறோம். இந்த புதிய வருடத்திலே நாம் ஒரு சுத்த இருதயத்தை நாம் கேட்டு வாங்குவோம். ஒரு நிலைவரமான ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம். சுத்த இருதயத்தை தேவன் நமக்குள்ளே சிருஷ்டித்து ஒரு நிலைவரமான ஆவியை நமக்குள்ளே தங்க செய்கிறார் என்பதாக இருக்கிறது. நாம் இந்த ஏதேனிலே இழந்து போன அந்த அனுபவத்தை தேவன் பரிசுத்த ஆவியின் மூலமாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்மை கொண்டு வந்து தரக்கூடிய இடத்துல இருக்கிறார். மத்திய 16ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே தேவனுடைய ராஜ்யம் அங்கே பலமுள்ளதாக நமக்குள்ளே வருகிற தேவகுமாரன் பலம் பொருந்தினவராக தேவனுடைய ராஜ்யத்தில் வரும் வரைக்கும் உங்களில் அநேகர் மரணத்தை ருசிப்பதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அது என்ன? தேவனுடைய ராஜ்யம் என்பது பரிசுத்த ஆவியின் அபிஷேகமாக இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் என்பது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது பரிசுத்த ஆவியின் சமாதானமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியின் சமாதானம், பரிசுத்த ஆவி நமக்குள்ளே வந்து இறங்குகிறது தான் தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் என்பது புசிப்பும் குடிப்பும் அல்ல என்பதாக இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் கிடையாது என்ற இடத்திலே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் பரிபூரணத்தை தேவன் நமக்கு தருகிறார் என்பதாக இருக்கிறது. நாம் இந்த புதிய வருஷத்திலே ஒரு சுத்த இருதயத்தை நாம் கேட்டு பெற்றுக்கொள்வோம். ஒரு நிலவரமான ஆவியை நாம் பெற்றுக்கொள்வோம். ஒரு சுத்த இருதயத்தை, ஒரு நிலவரமான ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார்.
தேவன் நம்மை ரட்சித்த இடத்திலே இந்த நிலைவரமான ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு சுத்த இருதயத்தை நமக்குள்ளே தந்திருக்கிறார். ஒரு நவமான இருதயத்தை நமக்குள்ளே சிருஷ்டித்திருக்கிறார். அவரோடு பேசும்படியான ஒரு சுத்தமான பாஷையை நமக்கு தந்திருக்கிறார் என்பதுதான் இந்த நாளிலேயே நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய சத்தியங்களாக இருக்கிறது. ஒரு நன்றியுள்ள இருதயத்தை நாம் அடைய வேண்டும். எப்போதும் எல்லாவற்றுக்காகவும் தேவனை ஸ்தோத்திரம் செலுத்தக்கூடிய இடத்திலே நாம் இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5:32. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரத்தில் 32ஆம் வசனம் வாசிக்கிறோம். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தரின பரிசுத்த ஆவியின் சாட்சி என்றார்கள். தேவன் தமக்கு கீழ்ப்படிந்தவர்களுக்கு தருகிற பரிசுத்த ஆவியின் சாட்சி. தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு இந்த பரிசுத்த ஆவியை தருகிறவராக இருக்கிறார் என்று அவருடைய ரத்தத்தினாலும் அவரோடு உள்ள உடன்படிக்கையினாலும் தண்ணீர் மூழ்கினாலே அவர் நமக்கு கொடுத்த உடன்படிக்கையினாலும் நாம் மீட்கப்பட்டு கொண்டு வரப்பட்டு அவருடைய பிரமாணங்களை தேவன் நமக்கு கொடுக்கிறார். இதற்கு நிலநாட்டமாக இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறார்கள். எகிப்திலிருந்து இஸ்ரவேலை அவர் விடுதலையாக்கி எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்களை விடுதலையாக்கினார். எப்படி விடுதலையாக்கினார் என்றால், எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்களை பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே விடுதலையாக்கி இருக்கிறார். முதலாவது ரத்தம். இரண்டாவது, அங்கே தண்ணீர் மூழ்கு. அவர்கள் ஒரே சமுத்திரத்தின் ஊடாகவும் ஒரே மேகத்தின் கீழாகவும் அவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்று சொல்லப்பட்டது. எபேசிய நிருபக்காரர் திருச்சபையை குறித்து சொல்லிக் கொண்டு வரும் பொழுது, அவர் தண்ணீர் மூழ்கினாலே திருவசனத்தை கொண்டு உங்களை அவர் ஜெனிப்பித்திருக்கிறார். நாம் அவருக்குள் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு நாம் ஞானஸ்தானத்தின் உடன்படிக்கைக்குள்ளாக கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். இந்த உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்களுக்கு அவர் ஒரு சுத்தமான இருதயத்தை தந்து அதுக்குள்ளே ஒரு நவமான ஒரு அபிஷேகத்தை, ஒரு புதிய அபிஷேகத்தை தந்து ஒரு சுத்தமான பாஷையை அவர் கொடுக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். எழுத்தின்படி இஸ்ரவேலர்கள் அதை அனுபவித்தார்கள். எழுத்தின்படி இஸ்ரவேலரை அங்கே எகிப்திலிருந்து இரத்தத்தினாலே விடுதலையாக்கினார். தண்ணீர் மூழ்கு என்றதுக்கு அனுபவத்துக்கு அடையாளமாக அவர்கள் செங்கடலை கடந்து வந்தார்கள். கடந்து வந்த உடனே முதல்ல அவர்களுக்கு என்ன தந்தார்? பிரமாணங்களை கொடுத்தார். முதலாவது அவர் பிரமாணங்களை கொடுத்தார். அந்த பிரமாணங்களை தான் நமக்கும் அவர் கொடுக்கிறார். நீங்கள் உலகெங்கும் போய் நீங்கள் சகல ஜாதிக்கு சுவிசேஷத்தை அறிவித்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்து அதுக்கு பின்பாக நான் உங்களுக்கு உபதேசித்தவைகளை அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். சட்டத்திட்டம். நம்மை ரத்தத்தினாலே அவர் சுத்திகரித்து கொண்டு வந்து விட்டார், நீதிமான்களாக்கி விட்டார். ஞானஸ்தானத்தினாலே நாம் அவருக்குள் நாம் பிழைத்திருக்கிறோம் இல்லையா? ஞானஸ்தானத்தினாலே நாம் அவருக்குள் பிழைத்திருக்கிறோம். அந்த ஜீவன் நமக்குள் பரிபூர்ண ஜீவனாக, நித்திய ஜீவனாக வெளிப்பட்டிருக்கிறது. நாம் வெறும் ஜீவனை உடையவர்களாக இருந்தோம். அதை நித்திய ஜீவனாக, பரிபூர்ண ஜீவனாக அவர் மாற்றி இருக்கிறார் என்ற இடத்திலே நாம் ஞானஸ்தானத்தின் உடன்படிக்கைக்குள் நாம் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் என்ற அனுபவத்திலே 5 இடங்களிலே நாம் மரிக்கக்கூடிய அனுபவத்தை கடந்த வாரத்திலும் பார்த்தோம். முதலாவது நான் மரிக்க வேண்டும். இரண்டாவது பழைய மனிதன், பாவ மனிதன் மரிக்க வேண்டும். அடுத்தது நான் உலகத்துக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. மாம்ச இச்சைகள், கிறிஸ்துவுடையவர்கள் தங்களுடைய மாம்ச இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். ஆசை இச்சைகளை, தங்களுடைய ஆசை இச்சைகளை சிலுவையில், கிறிஸ்துவுடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார். பாவ மனிதன் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான். நான் என்ற சுயம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். உலகத்துக்கு நாம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம், உலகம் நமக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. 5 இடத்திலே ஒரு மரித்த அனுபவத்தை, நாம் மரித்தால்தான் கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருக்கிறோம். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது பிழைத்திருப்பதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே சிலுவையில் ஒப்பு கொடுத்த, மரணத்துக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தம் பிழைத்திருக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். அப்போ இந்த ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட இஸ்ரவேலர்கள் இங்கே ஞானஸ்தானத்துக்கு அடையாளமாக சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்து அவர்களுக்கு பிரமாணம் கொடுக்கப்பட்டது போல நாம்
ரத்தத்தினாலே கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டு கொண்டு வந்து ஞானஸ்தானத்தின் உடன்படிக்கையிலே தேவன் நம்மோடு உடன்படிக்கை செய்து அவருடைய பிரமாணங்களை நம்முடைய இருதயத்திலும் நம்முடைய மனதிலும் அவர் எழுதக்கூடிய இடத்திலே இருக்கிறார். அங்கே எபிரேயர் 8:10 எபிரேயர் 10:16 அவர் நம்முடைய இருதயத்தில் வைத்து மனதிலும் நம்முடைய மனதில் வைத்து இருதயத்திலும் எழுதக்கூடிய இடத்திலே அவைகள் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து, இதைதான் 2 கொரிந்தியர் 3:3 மையினாலே அல்ல தம்முடைய ஆவியினாலே, கற்பலகையில் அல்ல சதையாகிய இருதயமாகிய பலகையிலே தம்முடைய பிரமாணத்தை எழுதுகிறார் என்று சொல்கிறார். சதையாகிய இருதயமாகிய பலகையிலே எழுதுகிறார் என்பதற்கு ஒரு சுத்த இருதயத்தை நமக்குள்ளே சிருஷ்டிக்கிறார் என்பதாக. இதற்கு முன்பாக மரணத்துக்கு பாத்திரமாக இருந்தோம். இதற்கு முன்பாக ஜீவனுடையவர்களாக இருந்தாலும் கூட மரித்த நிலவரத்திலே இருந்தோம். மரித்த நிலவரத்திலே என்றால் அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்திருந்தோம். நாம் மனதும் மாம்சம் விரும்பின வழிகளிலே நடந்தோம். அநீதிக்கு அடிமைகளாக நம்முடைய அவயவங்களை நாம் அங்கு அடிமையாக்கி இருந்தோம். ஆனால் அந்த பழைய மனிதன் பரிபூர்ணமாக மரித்த இடத்திலே நாம் புதிதாக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்துக் கொள்கிறோம் என்பது அவரை அறிகிற அறிவாக இருக்கிறது. ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின என்பது அவரை அறிகிற அறிவின் மேன்மை. அந்த அவரை அறிகிற அறிவின் மேன்மையை நாம் அடைவதற்கு நமக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அத்தியாவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார் கொரிந்தியருக்கு சொல்லும்போது, நாங்கள் ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி பேசுகிறோம். அங்கே ஜென்ம சுபாவமுள்ள மனிதன் இதை அறிந்து கொள்ள மாட்டான். இவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும் என்றார். ஏனென்றால் இவைகள் ஆவிக்குரியவைகள். இதை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி பேசுகிறோம். ஆவிக்குரிய மனிதன் தான் இதை புரிந்து கொள்ள முடியும். அதற்கு தேவனுடைய ஆவி நமக்கு அத்தியாவசியமாக இருக்கிறது. அதுக்கு நம் வசனத்தின் ஆவிக்கு தேவனுடைய ஆவி என்றும் கிறிஸ்துவின் ஆவி என்றும் சொல்லப்பட்ட வசனத்துக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுக்கு பின்பாக நம்முடைய இருதயத்திலே பரிசுத்த ஆவி ஊற்றப்படுகிறது என்பதாக இருக்கிறது. இந்த புதிய வருடத்திலே நாம் ஒரு புதிய இருதயத்தை தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்கிறோம். ஒரு சுத்த இருதயத்தை தேவன் நமக்குள் சிருஷ்டித்து ஒரு நிலைவரமான ஆவியை நமக்குள்ளே ஊற்றி அவரோட பேசக்கூடிய ஒரு பாஷையை நமக்கு அவர் தருகிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய பிரமாணங்களை நம்முடைய மனதில் வைத்து நம்முடைய இருதயத்திலே எழுதுகிறார். நம்முடைய இருதயத்தில் வைத்து நம்முடைய மனதிலே எழுதுகிறார். அது மையினாலே அல்ல, பரிசுத்த ஆவியினாலே எழுதப்படுகிறது. அது கற்பலகையிலே அல்ல, நம்முடைய இருதயமாகிய சதையாகிய பலகையிலே எழுதப்பட்டால் நாம் நடமாடும் நிருபங்களாக இருப்போம் என்று அப்போஸ்தலன் பவுல் அந்த கொரிந்தியருக்கு எழுதுகிறார் 1ஆம் அதிகாரத்தில். நீங்களே கிறிஸ்துவின் நிருபங்களாக இருக்கிறீர்கள் என்று எழுதுகிறார். நீங்களே எங்களுடைய கிறிஸ்துவின் நிருபங்கள் என்ற இடத்திலே அவருடைய வாழ்க்கையை கட்டி அமைக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறது. அதுக்கு நாம் முற்றிலுமாக பரிசுத்த ஆவிக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவிக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். கீழ்ப்படிந்தால் தான் பரிசுத்த ஆவி கிடைக்கும். பரிசுத்த ஆவிக்கு ஒப்பு கொடுத்தால் தான் நம்முடைய பிள்ளைகளை நாம் உணரக்கூடிய இடத்திலே இருக்க முடியும். இந்த தோட்டத்திலும் ஆதாம் தன் பிள்ளைகளை உணரவில்லை. காயின் தன் பிள்ளைகளை உணர்ந்தும் அவைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலே இல்லை. அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவிக்கு முன்பாக அவர்களுடைய குறைபாடுகள் அங்கே காணப்பட்டது, வெளிப்படையாக காணப்பட்டது. அதல்ல, இன்றைக்கு பரிசுத்த ஆவியை பெற்ற நாம் தேவனையும் மற்றவர்களையும் குற்றப்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கிறோமா, அல்லது நம்முடைய குற்றங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலே நாம் இருக்கிறோம்? குற்றங்களை ஏற்றுக்கொள்ளுகிறதுக்கு தாங்க தைரியம் வேணும். நான் குற்றம் செய்யவில்லை என்று பேசுவதற்கு சாமர்த்தியம் தான் வேண்டும். இன்றைக்கு சாமர்த்தியம் நிறைந்தவர்கள் தான் கிறிஸ்தவத்தில் பெருகி போய்விட்டோம். சாமர்த்தியக்காரர்கள், அவன் இப்படி செய்து விட்டான், அவர் அப்படி செய்து விட்டார் என்று மற்றவர்கள் மேல் குற்றம் சாட்டக்கூடிய இடத்திலே, மற்றவர்களால் தான் என்னுடைய வாழ்வு இப்படி ஆகிவிட்டது என்ற இடத்திலே தேவன் பேரிலும் மற்ற மனிதர் பேரிலும் குற்றம் சாட்டக்கூடிய இடத்திலே சாமர்த்தியசாலிகளாக போய்விட்டோம். நாம் தைரியசாலிகளாக மாறுவோம். நம்முடைய குற்றங்களை ஏற்றுக்கொள்வதற்கு தான் நமக்கு தைரியம் வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை உணர்வதற்கு தான் நமக்கு பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறது, இல்லையா? யாக்கோபு அப்போஸ்தலன் 1ஆம் அதிகாரத்தின் 20ஆம் வசனம் தொடங்கி 23, 24ஆம் வசனம் வரைக்கும் சொல்லக்கூடிய வேத வசனமாகிய கண்ணாடியிலே நம்மை பார்த்து சரி செய்து கொண்டு 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தின் 18ஆம் வசனத்திலே இருக்கக்கூடிய ஆவியாகிய கண்ணாடிக்கு வரும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த கண்ணாடிகள் எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? தேவனையும் மற்றவர்களையும் குற்றப்படுத்துகிறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது.
நம்முடைய பிள்ளைகளை நாம் சரி செய்து கொள்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. தன் பிள்ளைகளை உணரக்கூடியவன் தான் அங்கே சரியான மனிதனாக வர முடியும், முன்குறிக்கப்பட்ட மனிதனாக வர முடியும். அங்கே தாவீதுடைய வாழ்க்கையிலே தாவீது தன் குற்றங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல இருக்கிறான், தன் தவறை புரிந்து கொள்ளக்கூடிய இடத்துல இருக்கிறான். அதற்காக சற்றும் அவன் தயங்காதபடிக்கு தேவனுடைய பாதத்திலே போகும்படியாக தன்னை தாழ்த்தக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கிறான். அவன் இஸ்ரவேலை எண்ணின காரியத்தில் ஆகட்டும், அவன் மற்ற அங்கே யுத்தத்துக்கு போகாத காரியத்தில் ஆகட்டும், அவன் தன் பிள்ளைகளை அவன் உணர்ந்தவனாக, ஏற்றுக்கொண்டவனாக, தன் குற்றங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவனாக, தேவனுடைய சமூகத்திலே தன்னை தாழ்த்தக்கூடியவனாக காணப்பட்டான். அவருடைய வசனத்துக்கு முற்றிலும் ஒப்பு கொடுக்கக்கூடிய இடத்திலே காணப்பட்டான். ஆனால் ஆதாமுடைய வாழ்க்கையிலும் அந்த அனுபவம் இல்லை, அங்கே காயினுடைய வாழ்க்கையில் அந்த அனுபவம் இல்லை என்பதுதான் அவர்கள் அதை இழந்து போனதுக்கு காரணமாக இருக்கு. இந்த புதிய வருடத்திலே நாம் மற்றவர்கள் மேல் குற்றங்களை சாற்ற வேண்டாம், நாம் தேவன் மேல் குற்றத்தை சாற்ற வேண்டாம், நம் சூழ்நிலைகளை நாம் அங்கே குற்றப்படுத்தக்கூடிய இடத்துல இருக்க வேண்டாம். பிள்ளைகளை குற்றங்களை ஒத்துக்கொண்டு தேவனிடத்தில் நாம் தாழ்த்தி நம்மை சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு புதிய வருடத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். வருடத்திலே ஒரு சுத்த இருதயத்தை நாம் பெற்றுக்கொள்வோம், ஒரு நிலைவரமான ஆவியை நாம் பெற்றுக்கொள்வோம். அங்கே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அவர்கள் பரிசுத்தாவின் பரிபூரணத்தை பெறாத போதும் தங்கள் ஜீவியத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்து அவர்கள் ஒரு ஒரு ஜீவியத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் அவர்கள் ஜீவனை கொடுக்க முடியவில்லை. நம்முடைய பரன், நம்முடைய நேசர் தன் ஜீவனை நமக்கு தந்ததினாலே நமக்கு ஜீவன் நித்திய ஜீவனாகவும் பரிபூர்ண ஜீவனாகவும் மாறி இருக்கிறது. நமக்கு பரிசுத்தாவின் நிறைவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிறைவு நம்மை சரி செய்யக்கூடிய இடத்திலே இருக்கும்படியாக இந்த புதிய வருடத்திலே நாம் ஒரு சுத்த இருதயத்தை பெற்றுக்கொள்வோம், ஒரு நிலைவரமான ஆவியை நாம் கேட்டு பெற்றுக்கொள்வோம். நம்முடைய இருதயம் சுத்த இருதயமாக மாறினால் அதுக்கேற்ற ஒரு அபிஷேகத்தை கொடுக்கக்கூடிய இடத்திலே தேவன் இருக்கிறார். அப்பொழுதுதான் ஒரு சுத்தமான பாஷை நமக்கு கொடுக்கணும். அந்த சுத்தமான பாஷையினாலே தேவனோடு நாம் பேசக்கூடிய அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். தேவனோடு பேசுவோம். நமக்கு நாமே பக்தி விருத்தியை உண்டு பண்ணுகிறது மாத்திரமல்ல, பிறருக்கு பக்தி விருத்தியை உண்டாக்கக்கூடிய இடத்திலே வருவோம். தரிசனங்களை காணக்கூடிய வாலிபர்களாக நாம் மாறுவோம். அங்கே சொப்பனங்களை காணக்கூடிய மூப்பராக நாம் மாறுவோம். அதற்கு மேலாக அவருடைய ஊழியக்காரிகளுக்கும் ஒரு நல்ல அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த புதிய வருஷம் நாம் அபிஷேகத்தின் நிறைவை பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு வருஷமாக இருக்கிறது. இந்த நாளிலே கேட்ட சத்தியங்களுக்கு நாம் முற்றிலுமாக தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஒரு சுத்த இருதயத்தை, ஒரு பரிபூர்ணமான ஒரு ஆவியை, ஒரு நிலைவரமான ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் இந்த வருடத்திலே நம்முடைய காரியங்களை நாம் உய்த்து ஆராய்வோம், நம்மை நாமே நிதானித்து அறிவோம். நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து அடிக்கப்பட்டிருக்கிறாரே, புளித்த மாவோட நாம் வர வேண்டாம், பழைய புளித்த மாவோட அல்ல. துர்குணம் பொல்லாப்பு என்ற பழைய புளித்தமா வேண்டாம், புதிதாய் பிசைந்த மாவாக மெல்லிய மாவின் உபதேசத்துக்கு நாம் ஒப்புக்கொள்வோம். ஆவியின் ஒருமைப்பாட்டை நாம் காத்துக் கொள்வோம். பிறர் மேலும் பரன் மேலும் நாம் குற்றம் சொல்ல வேண்டும். நம்முடைய குறைவுகளை நாம் அறிந்து கொள்வோம். நமக்காக அவர் அடிக்கப்பட்டாரே, நம்மை நீதிமான்கள் ஆக்கும்படி தம்மை பலியாக்கினாரே, அவரை குத்தும் பொழுது அவருடைய விழாவிலிருந்து ரத்தமும் நீரும் வெளிப்பட்டது. அவருடைய ரத்தத்தினால் நீங்கள் கழுவப்பட்டு அந்த நீரினை உடன்படிக்கை செய்து அவருடைய ஆவி நமக்கு பரிபூர்ணமாக ஊற்றப்பட்டிருக்கிறது. நாம் இன்னும் பரன் மேலும் பிறன் மேலும் குற்றம் சுமத்தக்கூடிய இடத்துல இருக்க வேண்டாம். ஒரு சுத்த இருதயத்தை நாம் பெற்றுக்கொள்வோம், ஒரு நினைவரமான ஆவியை நாம் பெற்றுக்கொள்வோம். நாம் தேவனோடு செய்த உடன்படிக்கைகளை, நாம் தேவனோடு செய்த பொருத்தனைகளை நாம் உடைக்க வேண்டாம். அதை செய்த பின் நாம் சிந்திக்கவும் வேண்டாம். நாம் மற்றவர்கள் மேல் குற்றம் சுமத்த நம்முடைய குற்றங்களை நாம் உய்த்தால், தன்னைத்தான் நிதானித்து அறிந்தால் நியாயம் நிற்கப்படாம். சத்தியம் நம்மை உணர்த்தும் பொழுது நாம் நம்மை சரி செய்து கொண்டால் நமக்கு நியாயம் நிற்கும். தேவனுடைய சிச்சையிலே நாம் நம்மை திருத்திக் கொண்டால் நமக்கு நியாயம் நிற்கும். மூன்றையும் நாம் தவற விட்டால் நாம் உலகத்தோடு நியாயம் நிற்கும். நாளிலே நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு முன்பாக நாம் திறந்து உய்த்து ஆராயும், நம்முடைய ஜீவியத்தை உய்த்து ஆராயும், நம்முடைய ரட்சிப்பை உய்த்து ஆராயும், நாம் தேவனோடு செய்த உடன்படிக்கைகளை உய்த்து ஆராயும். ஒரு சுத்த இருதயத்தை தாரும், நிலவரமான ஆவியை எங்களிலே தங்க செய்யும் என்ற வார்த்தைக்கு முற்றிலுமாக
இந்த நாளிலே சொல்லப்பட்ட வசனங்களுக்கு பரிபூர்ணமாக நாம் ஒப்புக்கொடுக்கிறோம். சோதரம் சோதரம்